30:11. அப்பொழுது லேயாள் ஏராளமாகிறது என்று சொல்லி ஏராளமாய் இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள். ஆமென், அல்லேலூயா. ஏராளமாய் இருக்கிறது என்று சொல்லி, அல்லேலூயா. காத்து பிறக்கும் போது லேயாள் சொன்ன காரியம் ஏராளமாய் இருக்கிறது என்று சொன்னாள். அல்லேலூயா. ஆமென். அவங்க வாழ்க்கையில ஏராளம் என்று சொன்னாலே நிறைவு, மிகுதி, திரள், அதிகம், பெருக்கம் சொல்லலாம். எப்படி வா முன்னாடி வா. அவ்வளோ தூரம் இருக்கு. முன்னாடி வந்துக்கோ, இந்த பிள்ளைகளோட வந்துக்கோ. பிரைஸ் சொல்லலாம். அல்லேலூயா. என்ன சொல்லப்படுது? நீ முன்னாடி வாமா, முன்னாடி சேர் யார் உட்காருவா? முன்னாடி உட்காரு. வந்தீங்கன்னா முன்னாடி சேர் காலியாக இருந்தால் முன்னாடி உட்காருங்க, சரியா? பின்னாடி வரவங்க அப்புறம் பின்னாடி போயிடுவாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். நிறைவு, ஏராளம் அப்படின்னாலே என்னது? நிறைவு, மிகுதி, அப்புறம் திரள், அதிகம், பெருக்கம் அப்படின்னு சொல்லலாம், இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிறைவை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஏராளமாக இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? ஏராளமாக இருக்கிறது, தாராளமாக இருக்கிறது, மிகுதியாக இருக்கிறது, பெருகி இருக்கிறது சொல்லலாம். ஆமேன். விசுவாசிங்கன்னா இது நடக்கன்னா ஆமேன் அல்லேலே சொல்லி பெற்றுக்கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏராளமாக இருக்கிறது, தாராளமாக இருக்கிறது, ஆமீன், பெருக்கமாக இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது, திரளாக இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். அல்லேலூயா. அவளுக்கு அது இருந்ததுனால தான் சொன்னான், காத்து பிறக்கும் போது ஏராளம் என்று சொன்னாள். இன்னைக்கு ஆதியாம் புஸ்தகத்தில் 13:6 பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபிரகாமுடைய ஆஸ்தி எப்படி இருந்ததா? மிகுதியாக இருந்ததுன்னு போட்டிருக்கு. 13:6 பாருங்க. அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி எப்படி இருந்தது? மிகுதியா இருந்ததுன்னு போட்டிருக்கு. எப்படி இருந்தது? மிகுதியா இருந்தது. அதே ஆதியாகமம் 30:43 வசனத்துல யாக்கோப்புடைய ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லும் போது திரளா இருந்ததுன்னு சொல்லுகிறது. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். ஏராளம் சொல்லுங்க. எப்படி இருந்தது? ஏராளம் அப்படின்னா அதிகம். அதான் சொல்றேன் பாருங்க, திரள் அப்படின்றான். அங்க வந்து ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது மிகுதியா இருந்தது. இதுதான் ஏராளம். அல்லேலூயா. ஆமென். மிகுதியா இருந்தது, திரளா இருந்தது. திரள்னாவே அதிகம் இல்லையா? இருந்தது அப்படின்றத விட திரள் அதிகமா இருக்குங்க, பெருக்கமா இருக்கு, அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. திரள் கூட்டம் அப்படின்னு சொல்றோம்ல. எப்படி சொல்றோம்? பயங்கரமான கூட்டங்க, திரள் கூட்டம் அப்படின்றதுக்கும் கூட்டமா இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன உண்டு? சொல்லுங்க, வாய் திறந்து. வித்தியாசம் இருக்கா இல்லையா? சொல்லுங்களேன் வாய் திறந்து. ஆமா, அல்லேலூயா. அதுதான் மிகுதி. அப்படி எல்லாவற்றிலுமே தேவன் நம்ம ஏராளமாக, திரளாக, மிகுதியாக நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவங்களெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கிறார் கர்த்தர். அப்படி யாத்திராகமம் 36:7 பாருங்க. யாத்திராகமம் 36:7 ஆலயத்தை கட்டும்போது தேவனுடைய ஜனங்கள் ஆலயத்திற்கு கொண்டு வந்த காணிக்கைகள் எப்படி இருந்தது? அதிகமா இருந்ததுன்னு போட்டிருக்கேன். செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருட்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாயும் இருந்தது. எப்படி இருந்ததுன்னு போட்டிருக்கு? அதிகமா இருந்தது. ஸ்தோத்திரம். வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கான். செய்யக்கூடிய பொருளுக்கு மேல அதிகம். சொல்லுங்க, அதிகம். இதெல்லாம் நடக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? ஏராளமா என் வாழ்க்கையில வரும். ஏராளம்னு சொல்லக்கூடிய நாட்கள் வரும், மிகுதின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வரும், திரள்னு சொல்லக்கூடிய நாட்கள் வரும், பெருக்கமா இருக்குன்னு சொல்லக்கூடிய நாட்கள் வரும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. ஆமா, ஏராளமா இருக்கு, நிறைவா இருக்கு, திரளா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் என் வாழ்க்கையில வரும். விசுவாசிக்கணும் ஆண்டவர் சமூகத்தை. தேவன் அப்படி நம்மை நடத்தக்கூடியவர். ஸ்தோத்திரம். அங்கே பார்க்குறோம் அவங்களெல்லாம் அப்படியெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் அப்படி நிறைவாகவும் மிகுதியாகவும் இருந்ததை நம்ம பார்க்குறோம்.
லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கும்போது பேதுரு வலையை போடும்போது அந்த வலை எப்படி இருந்தது? ஒன்றுமில்லாத இருந்த வலையில இப்ப எப்படி இருந்துன்னு போட்டிருக்கு, வாசிங்க 5:6. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக. எப்படி இருந்தது? வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்கள். எப்படிப்பட்ட மீன்கள்? சத்தமா சொல்லுங்க, எப்படிப்பட்ட மீன்கள்? மிகுதியான மீன்கள் போட்டிருக்கு. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. நல்ல தட்டி தான் சொல்லுங்களேன், தேவ சமூகத்தில் உணர்ந்து. பிரைஸ் எல்லாம். ஆமா, மிகுதியான வலை, ஒன்றும் இல்லாத வலை, காலியான வலை. சொல்றது புரியுதுங்களா? காலியான பாக்கெட்டு, காலியான பரிசு. அல்லேலூயா. பீர்வால காலி, எல்லாமே காலி. ஆனால் மிகுதியை கொடுக்க, மிகுதியானதை உன் வாழ்க்கையில தர, நிறைவானதை தர ஏராளமாக இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக. இப்போ மிகுதியா இருக்கப்பா, அடுத்தவனை கூப்பிடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இதெல்லாம் விசுவாசத்தினால தான் நீங்க பெற முடியும். அவ விசுவாசத்தோடு சொல்றா, காத்த பார்த்து. சோத்திரம். எப்படி சொல்றா? விசுவாசத்தோடு சொல்றா. அந்த 2 மீன் 5 அப்பா எல்லாரும் சாப்பிட்டு எப்படி எடுத்தாங்க? மீதி எடுத்தார்கள்னு போட்டிருக்கு. சொல்றது புரியுதுங்களா? எல்லாவற்றையும் எது செய்தாலும் நம்ம லைஃப்ல, வாழ்க்கையில நம்ம எல்லாம் போக மீதி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டவரை நம்ம அப்படி தேடும் போது தேவன் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவர், அந்த நிறைவை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை விசுவாசிக்கும் போது அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க விசுவாசத்தினால தான் பெற முடியும். தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையினால தான் இதை நீங்கள் கடந்து போக முடியும். அதை நீங்க உங்க லைஃப்ல பார்க்க முடியும். ஆண்டவரை தேட தேட, ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்க விசுவாசிக்க ஏராளமாய் இருக்கிறது, மிகுதியாய் இருக்கிறது, பெருக்கமாய் இருக்கிறது, திரளாய் இருக்கிறது என்று சொல்லத்தக்கது, அதிகமாக இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக தேவன் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. காத்து பிறக்கும் போது அவள் தாய் இந்த பேர் வைத்தாள், ஏராளம் என்று சொல்லி. ஆனா அவன் பிறந்து அவங்க சந்ததி கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு மேல கடந்த பின்பு அவன் சந்ததி பெரும் கூட்டமா மாறிடுச்சு இல்லையா? எகிப்திலிருந்து புறப்பட்டு வராங்க. இந்த காத்தினுடைய சந்ததி பெரும் கூட்டமா, திரள் கூட்டமா அவங்க புறப்பட்டு வராங்க, மொத்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட. இப்போ அந்த கூட்டத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா காத்தினுடைய ஆசீர்வாதம் பெருசா இருந்துன்னு போட்டிருக்கு. யாத்திராகம் புஸ்தகத்தில் 31 பாருங்க, 32ஆம் அதிகாரம் 1 5 வரைக்கும் வாசிங்க. என்னாகமம் 32 1 5 வரை. ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாய் இருந்தது. போட்டிருக்கு காத் புத்திரருக்கு ஆடு மாடுகள். சத்தமா சொல்லுங்க, வாய் திறந்து கேட்கும் போது. எப்படி போட்டிருக்கு? ஆடு மாடுகள் எப்படி இருந்தது? ஏராளம் என்று சொன்னான்ல. ஹலோ கவனிங்க, என்ன சொன்னா? ஏராளம். அவன் பிறக்கும் போது சொன்னான் ஏராளம் அப்படின்னு, மிகுதி, திரள்னு சொன்னான். விசுவாசத்தோடு அவன் தாய் அவனுக்கு அந்த பேர் வச்சா, காத்துன்னு சொல்லி, ஏராளம் அப்படின்னு. ஆனா அவனுடைய சந்ததி பின்னாட்கள்ல வளரும் போது, பெருகும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் அப்படியே இருந்துச்சு. எப்படி இருந்தது? அவனுக்கு ஆடு மாடுகள் திரளாயிருந்ததுன்னு போட்டிருக்கு. அதனால என்ன செய்தாங்க, வாசிங்க. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலேயா தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசேயும் ஆசாரியனாகிய எலியாசரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி, கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறியடித்த ஆதரோத், தீபோன், யாசேர், நிம்ரா, எஸ்போன், எலெயேசோமாம், நேபோ, பேயோன் என்னும் பட்டணங்களை சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம். உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு. உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால், கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராக. இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும். கீலேயாத்தை கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். ஆடு மாடுகள் அதிகமா இருப்பதனால, நல்லா கவனிங்க, எதை கேட்டாங்க அவங்க? போயிட்டு வாய் திறந்து சொல்லுங்க, எதை கேட்குறாங்க? கீலேயாத் ஒரு மலைப்பகுதியுள்ள ஒரு தேசம்,
இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளேயே கீழையாத் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு செழிப்புள்ள ஒரு பட்டணமாக இருந்தது. எப்படி இருந்தது? செழிப்புள்ள பட்டணம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நல்ல ஒரு அருமையான மலை பிரதேசம் அது. கீழையாத்தினாவே சொல்லுவாங்க, கீழையாத்தின் பிசின் தைலம் இல்லையோ அப்படின்னா அங்கே அந்த கீழையாத்தில் கிடைக்கக்கூடிய பிசின் தைலம் கூட எவ்வளவு வியாதி உள்ளவர்கள் மேலே அந்த பிசின் தைலத்தை போட்டானா அவன் குணமாயிடுவானா, அவன் சுகமாயிடுவானா அவன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதுபோக ஆடு மாடுகளெல்லாம் நம்ம நடத்துவதற்கு அங்கே தண்ணீர்கள் அதிகம், பசுமையான புல்வெளிகள் அதிகம், செழிப்பான இடமா இருந்தது. பக்கத்தில் அந்த பாட்டியம்மாவை தட்டி விடுங்க, முழிச்சு பார்க்க சொல்லுங்க. தூங்கிடக்கூடாது, வந்து ரெகுலராக தூங்கிட்டு போயிடக்கூடாது. சரிங்களா? கவனிங்க பார்ப்போம். வசனத்தை கேட்குறீங்களா? பாட்டியம்மா பின்னாடியெல்லாம் விழிச்சு கேட்கணும். சோத்திரம், பிரைஸ் எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், ஆமென். கவனி. அப்ப கீழையாத்தை கேட்டார்கள். கீழையாத்து அவர்களுடைய பெரிய மகத்துவம் உள்ள ஒரு ஆசீர்வாதமான ஒரு மலைப்பட்டணமாக இருந்தது. நீங்க கவனிக்கணும், நாம பிறக்கும் போது அவங்க தாய் பேர் வச்சா ஏராளம்னு சொல்லி பேர் வைத்தாள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏராளமா இருக்கிறது அப்படின்னு பேர் வச்சு. ஆனா அவங்க வளர்ந்து அவங்க ஜெனரேஷன் ஒரு 500 ஆண்டுகள் கழித்து எகிப்திலிருந்து அவங்க விடுதலையாய் புறப்பட்டு வரும்போது முதல் சுதந்திரம் முதல் அந்த தேசத்தை தான் அவங்க பிடிக்கிறாங்க. அந்த எல்லையத்தான் ஓக்கு, சீகேம் அப்படிங்களுடைய பட்டணங்களை முழுவதும் அப்பதான் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறாங்க. முதல் பட்டணம். அந்த பட்டணத்தில் இருக்கிற கீழையாத்து மலையை கேட்டார்கள் அவங்க, மிக முக்கியமா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதை மோசே என்ன செய்கிறார்னு கேட்டீங்கன்னா இப்ப மறுக்கிறார் அவங்களுக்கு. காரணம் என்ன? அது வாசிங்க பாப்பா. தொடர்ந்து செய்தியின் மேல கவனமாயிருங்க. தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா சத்தமா. ஆமாம். 32 அதுலேயே 6ஆம் அதிகாரத்திலிருந்து 15 வரை வசனத்தில் மோசே சில காரியங்களை சொல்லுகிறார். வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை தினநன்று போக பண்ணுகிறது என்ன? அந்த தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்கள் பிதாக்களை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்பின போது அவர்களும் இப்படியே செய்தார்கள். அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள். அதனால இங்க அவர் என்ன சொல்றாரு, இங்க இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது. 15 சொல்றாரு பாருங்க. 15வது வசனத்துல, நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்திலே இருக்க பண்ணுவார். இப்படியே நீங்கள் இந்த ஜனங்கள் எல்லாம் அழிய பண்ணுவீர்களே என்று மோசே வருத்தப்பட்டு சொல்லுகிறான். நல்லா கவனிங்க. முதல் சுதந்திரம் இதான். ஃபர்ஸ்ட் யுத்தத்துக்கு போறாங்க. 12 கோத்திரம் இருக்கு. அதுல காத்து கூட மனாசே ரூபன் சேர்ந்திருக்கிறாங்க. மனாசே பாதி கோத்திரம் சேர்ந்திருக்கு. 2.5 கோத்திரங்கள் மாத்திரம் அந்த இடத்தை சுதந்திரிப்பதற்கான அளவுதான் அந்த இடம் இருக்கு. கவனிக்கணும். இப்போ மற்ற இடங்களையும் அவர்கள் போய் மீதி 9.5 கோத்திரம் இருக்கு. 9.5 கோத்திரம் ஜனங்கள் இருக்கிறாங்க. இவங்களை எல்லாம் கொண்டு போய் என்ன செய்யணும்? இன்னும் அவங்க எதை கடந்து போகல, அவங்க யோர்தானையே கடந்து போகல. ஐயோ சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. இங்கதான் இருக்கிறீங்களா தம்பிகள்லாம்? வசனம் கேட்க ஆர்வமா இருக்கிறீங்களா? வார்த்தை தேவையா உங்களுக்கு? கையை உயர்த்தி நல்ல சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமாம். அங்கே அவர்கள் பார்க்கும்போது அவர்கள் அந்த இடத்துல மீதி 9.5 கோத்திரம் இருக்கு. இந்த முதல் சுதந்திரத்தை இவர்கள் கேட்ட உடனே மோசே சொல்றான், இந்த முதல் சுதந்திரத்தை நீங்க கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்க இங்கேயே தங்கிட்டீங்கன்னு சொன்னா மீதி 9.5 கோத்திர சுதந்திரம் அடையணும். யோர்தானை கடந்து போய் என்ன பண்ணோம்? அவ்வளோ பெரிய இஸ்ரவேல் தேசம் முழுது இனிமேல் தான் பிடிக்க போறாங்க, கானான் முழுவதும். அப்போ இவ்வளவு போய் சுதந்திரிப்பதற்கு நீங்க இங்கேயே தங்கிட்டு உன் சகோதரர்களுக்கு நீங்க துரோகம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால், நீங்க அவர்களை விட்டு பிரிந்து போவீர்கள் என்று சொன்னால் தேவன் மொத்தத்துக்கு உங்களை எல்லாம் அழிய பண்ணுவார். இது நல்ல காரியம் அல்ல. இதை நீங்கள் செய்யறது சரியில்லை இந்த இடத்த. அதனால மோசே மறுக்கிறார் அந்த இடத்த தரதுக்கு.
அந்த கீழையாத்து மலையை தருவதற்கு, அந்த சுதந்திரத்தை தருவதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார். அப்பொழுது அந்த காத்து புத்திரரும் ரூபன் புத்திரரும் சேர்ந்து சொல்றாங்க, இல்லை, நாங்கள் இங்கேயே குடியிருப்பதற்காக நாங்கள் இந்த இடத்த கேட்கல, எங்கள் ஆடு மாடுகளுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் தான் இந்த இடத்த கேட்குறோம். நீங்கள் இந்த இடத்த கொடுத்தீங்கன்னா எங்கள் ஆடு மாடுகளும் பிள்ளைகளை இங்கே வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்களுக்கு சுதந்திரம் நல்லதாக கிடைச்சிது, எங்களுக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்குது, எங்களுக்கு ஏராளமான தாராளமான மிகுதியான பெருக்கமான ஒரு இடம் கிடைச்சி போச்சு. ஆனாலும் எங்கள் சகோதரர்களுக்கும் அந்த சுதந்திரம் வந்து சேரும் வரைக்கும் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்வோம் என்று சொன்னார்கள். சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். அவர்கள் தொடர்ந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க, வாசிங்க பாப்பா 16ல். அப்பொழுது அவர்கள் அவன் சமீபத்தில் வந்து எங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம், நாங்களோ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் யுத்த சன்னத்தராய் தீவிரத்தோட அவர்களுக்கு முன்பாக நடப்போம். எங்கள் பிள்ளைகள் இத்தேசத்து குடிகளின் நிமித்தம் அரணான பட்டணங்களிலே குடியிருக்க கேட்டுக்கொள்ளுகிறோம். இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் தங்கள் தங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்புவதில்லை. என் சகோதரர்கள் எல்லாரும் என்னுடைய மற்ற அந்த 9 கோத்திரத்து ஜனங்களும் போய் தங்களுடைய சுதந்திரத்தில் சேர்கிற வரைக்கும் எங்கள் வீடுகளுக்கு நாங்கள் திரும்ப மாட்டோம். வாசிங்க. யோர்தானுக்கு இப்புறத்தில் கிழக்கே எங்களுக்கு சுதந்திரம் உண்டானபடியினாலே நாங்கள் அவர்களோட கூட யோர்தானுக்கு அக்கறையிலும் அதற்கு அப்புறத்திலும் சுதந்திரம் வாங்க மாட்டோம். மல்லேலியா சொல்லுங்க பாப்போம். அளவுக்கு அதிகமாக ஆசைப்படவும் மாட்டோம். இங்கேயும் ஒன்று வாங்கிட்டு அங்கேயும் வந்து ஒன்று வாங்கிறதுக்கு வரமாட்டோம். ரெண்டாவது, அந்த இடத்துல அவர்கள் போய் சுதந்திரத்தை அடையிற வரைக்கும் அவர்களோடு கூட நாங்கள் உதவி செய்வோம். ஸ்தோத்திரம். சொல்றது புரியுதுங்களா? அப்ப நம்ம வாழ்க்கையில நல்லா கவனிங்க. நமக்கு ஒரு ஏராளம் வரும்போது, நமக்கு அதிகங்கள் வரும்போது, நம்ம வாழ்க்கையில திரள் வரும்போது, ஆசீர்வாதங்கள் வரும்போது, இதெல்லாம் எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் எல்லா விதத்திலுமே எதிலெல்லாம் நமக்கு பெருக்கம் வருதோ மற்றவர்களுக்கும் நாம் அது உதவி செய்வதற்காகத்தான் அந்த பெருக்கத்தையே தருகிறார். ஒரு ஆவிக்குரிய பெருக்கமே உங்கள் வாழ்க்கையில் உண்டானாலும், இந்த ஆவிக்குரிய அறிவில் மற்றவர்களை ஜெப வாழ்க்கையில் நடத்துவதற்கோ, சத்தியத்தை சொல்லி நடத்துவதற்கோ, அல்லது சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்கோ, பொருளாதார ரீதியாக நாம் உயர்த்தப்படும் போதும் ஆசீர்வதிக்கப்படும் போதும் சகல சகோதரர்களும் இப்படிப்பட்ட சுதந்திரத்தை அடைய வேண்டும். நாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு உலகத்திலேயே சொல்றான். ஆனால் நாம் என்ன செய்வோம்? நாம் பெற்ற இன்பம் எனக்கு மட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்றது விளங்குதாங்க? இந்த மனப்பான்மை, இந்த எண்ணம் நமக்கு தேவை. நல்லா கவனிக்கணும் சத்தியத்தை. இந்த மனப்பான்மை தேவனிடத்தில், நான் சொல்றது கேளுங்க, உலக பிரகாரமா ஆசீர்வாதங்கள் எப்படி வேணாலும் வந்துடும் உங்களுக்கு. அது எப்படி வேணாலும் அவன் பெற்றுக்கொள்ளும், பிசாசு கொடுத்துருவான் என்ன செஞ்சாலும். ஆனால் தேவனிடத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வரணும்னு சொன்னா நம்ம தேவன் மற்றவர்களுக்கும் நாம் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக, மற்ற சகோதரர்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெறும் வரைக்கும் அவர்களுக்கும் நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக மாறணும். அவர்களும் அந்த சுதந்திரத்தை அடையணும், அவர்களும் அந்த காரியத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த எண்ணம், இந்த மனப்பான்மை நம்மை விட்டு என்ன செய்யாமல் இருக்க வேண்டும்? விலகாமல் இருக்கணும். இந்த எண்ணமும் மனப்பான்மை என்ன செய்யணும்? நம்ம விட்டு விலகக்கூடாது. ஏராளங்கள் வரும்போது, திரள் வரும்போது, தாராளம் வரும்போது, மிகுதி வந்தோன்னு என்ன பண்ணார் பேதுரு? போட்டு நிறையா நப்பிட்டு மீதியை வலையோடு இழுத்துட்டு வாங்கடா கரைக்கு அப்படின்னு சொன்னாரா? இன்னும் அடுத்த சகோதரர்களுக்கு சைகை காட்டி அடுத்த போட்டை வர சொல்லி என்ன பண்றாரு? அவர்களுடைய போட்டில் இந்த மீனை நிரப்புறாரு. சோத்திரம். அல்லேலூயா. அப்போ அவங்க எங்களுக்கு இந்த இடம் போதுமானதாக இருக்குது, இல்லை நாங்கள் அவ்வளோ தூரமெல்லாம் திரும்ப வந்து நாங்கள் திரும்ப இங்கே பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு போக முடியாது, இப்படிலாம் சாக்கு போக்கு சொல்லாதபடி. நல்லா கவனிக்கிறீங்களா? எங்கள் சகோதரர்கள் சுதந்திரம் பெறும்படிக்கு நாங்கள் கூட வருவோம். மற்றபடி அங்கே வந்து நாங்கள் திரும்ப இன்னொரு சுதந்திரத்தை நாங்கள் கேட்க மாட்டோம். நல்லா கவனிக்கணும் சத்தியத்தை. இப்படி உதவி செய்யக்கூடிய
மற்றவர்களுடைய சுதந்திரம், அவர்களும் ஒரு நிறைவுக்குள்ள வருவதற்கு, அவர்கள் மற்றவர்கள் ஆசீர்வாதங்களுக்குள் வருவதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாகவும் நாம் அதற்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் நம் வாழ்க்கை மாறணும். சொல்றது விளங்குதுங்களா? நம் வாழ்க்கையில் அதை செய்ய செய்யதாங்க விருத்தி அடையும். இப்போ நம்ம என்ன திரள் அப்படின்னாலே கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் ஒரு நிறைவு வந்து ஏதாவது ஒரு காரியம் கொஞ்சம் மீதுது, கொஞ்சம் கர்த்தர் நிறைவா ஏதோ ஒரு பகுதியில் செய்யறாருன்னா அதை ஏதாவது ஒன்று நம்ம தகுதிக்கேற்றபடி செய்யறதுக்கு நம்ம மனசு நமக்கு வரணும். முதல்ல அந்த மனது வரும்போது தான் அது என்ன ஆகிட்டே இருக்கும், ஊற்று தண்ணி மாதிரி பெருக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். அது சொல்றது விளங்குதாங்க? அது என்ன செய்யும், ஊற்று தண்ணி மாதிரி அது பெருக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம செய்கிறோம், நம்ம சபை, நான் உங்களுக்கு பல தரம் நான் சாட்சியாக சொன்னாலும் எந்த அடிப்படையில் நம்ம செய்கிறோன்றதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். சொல்றது விளங்குதாங்க? ஒவ்வொரு ஊழியங்களையும் நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருவருக்கு நம்மளுடைய தகுதி கர்த்தர் கொஞ்சம் அப்படின்னா இது மீதம் இருந்தால் நமக்கு நல்லா இருக்குமே, நம் வாழ்க்கையில் நிறைவு, அப்படி நம்ம மனதை வச்சுட்டோம்னு சொன்னால் தேவன் இன்னும் பெரிய நிறைவை, ஒரு தாராளத்தை, ஒரு மிகுதியை அவர் நம்பி தர முடியாது. சொல்றது விளங்குதாங்க? நம்ம 3 மிஷினரி நம்ம தாங்குறோம், 2 கிராம ஊழியங்களை தாங்குறோம் இல்லைங்களா? ஒரு வயதானவர்களை கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேரை மாதமான தாங்குறோம். வருஷத்தில் ஒரு முறை போய் என்ன பண்றோம், நமக்கு கிடைக்கிற அந்த ஏராளத்தில் மிகுதியில் கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றோம், அதாவது ஏராளம் தாராளம்னா பயங்கரமா வந்துடல, நமக்கு போக கொஞ்சம் கொஞ்சம் கர்த்தர் மீத கொடுக்கிறார். அந்த மீதியில நம்ம என்ன செய்யணும், மற்றவர்களும் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்படும்படி, ஒரு 3 மிஷினரி ஊழியம் வளரும்படி, ஒரு 2 கிராம ஊழியம் வளரும்படி, சில வயதானவர்கள் முதியவர்களை ஏதோ ஒரு சின்ன காரியத்தில் தாங்கும்படி கிராம ஊழியங்களை போய் சப்போர்ட் பண்ணி அங்கே சுவிசேஷ கூட்டம் நடத்துகிறோம். மிஷினரி ஊழியத்தில் போய் செலவு பண்ணி கூட்டம் நடத்தி என்ன பண்ணுறோம், செயல்படுகிறோம். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? கவனிக்கிறீங்களாங்க? இங்கே நீங்க பக்தி விருத்தி அடைவதற்காக எல்லா கூட்டங்களையும் நடத்துகிறோம். அநேக ஊழியர்களை கொண்டு வந்து இங்கே என்ன பண்றோம், நீங்கள் சத்தியத்தை அறிய, இன்னும் அவர்கள் மூலமா ஆசீர்வதிக்கப்பட, பக்தி விருத்தி அடைய பல லட்சங்கள் வருஷத்துல செலவு பண்றோம். இங்க இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற புதிய மக்கள் தேவனுடைய அன்பை அறிவதற்கு பிரயாசப்படுகிறோம், செலவு பண்ணுகிறோம், விபிஎஸ் நடத்துறோம், சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துறோம். சொல்லுங்களேங்க, கரங்களை போய் தலையில் ஊயா. எதையுமே செய்யாதபடி நாம் என்ன செய்யக்கூடாது, இது பெருகணும் தான் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இது இன்னும் பெருகணும் ஆண்டவரே, இன்னும் அதிகமாக ஆண்டவரே, நான் அநேகருக்கு கொடுக்கணும். சொல்லுங்களேன், இன்னும் அநேக முதியவர்களுக்கு உதவி செய்யணும், இன்னும் அநேக சபைகளுக்கு உதவி செய்யணும். அப்ப கர்த்தர் அந்த எண்ணம் இருந்தா அவர்கள் சுதந்திரம், எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் எப்போ உங்க இருதயத்தை அடைத்து கொள்ளுகிறோமோ நம்ம அதோட நம்ம ஆசீர்வாதம் நின்று போயிடுமா. அல்லேலூயா. அதோட ஸ்டாப் ஆகும். அப்படியே நம்ம மனம் திறந்த ஒரு காற்றாற்று வெள்ளம் போல நம்ம என்ன செய்கிறவர்களா இருக்கணும், இருதயம் திறந்தவர்களாகவே இருக்கணும். சோத்திரம். இருதயம் திறந்தவர்களாகவே இருக்கணும். இப்போ சர்ச்சில் கூட இப்போ புதுசாக ஒரு 2 பேர் வராங்க, வந்து திடீர்னு என்ன செஞ்சாங்க, மிஷினரி ஊழியத்தை கொடுங்கய்யா, கர்த்தர் எனக்கு இந்த வேலையில் ஆசீர்வதிச்சாரு, இந்த காரியங்கள் ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, மிஷினரி ஊழியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா நல்ல கரங்களை உயர்த்தி இப்போ சுவிசேஷ கூட்டம் நடத்தணும். சில பேர் சப்போர்ட் பண்ணாங்க, 22,000 ரூபாய் செலவாச்சு. கொஞ்சம் பேர், ஒரு 4-5 பேர்லாம் என்ன செஞ்சாங்க, அழகா இந்த மாதிரி ஒரு கூட்டம் எனக்கு அறிவுக்கு தெரிஞ்சு நான் சபைகள் சர்க்கிளில் நான் பார்த்ததே இல்லை. பெரிய பெரிய கூட்டங்கள் நடக்குது, பெருவிழா கூட்டம், அற்புத கூட்டம், சுவிசேஷ கூட்டங்கள் நடக்குது, விசுவாசிகள் எல்லாரும் கலந்து வருவாங்க. இவ்வளோ கூட்டங்கள் மீட்டிங்கள் பார்த்துருக்குறேன். நானும் நடத்தினதில்லை, இந்த மாதிரி நான் பார்த்தல. வெறும் புது மக்களை மாத்திரம் அழைத்து கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் வந்து அந்த கூட்டத்தை, புது மக்களுக்கு மட்டும், நீங்கள் கூட தூங்காதீங்கன்னு ஒரு சொல்கிறேனே, ஒருத்தரையும் நான் தூங்காதீங்கன்னு சொல்லலை, எல்லாரும் நல்லா வசனம் கேட்டாங்க. அருமையாக புது மக்களை மட்டும் வச்சு அருமையாக அவங்க ஜெபம், அதுக்கு தான் ஜெபம் பண்ண சொன்னோம் இல்லையா? எல்லாம் ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ணவங்க இப்போ கை தூக்கணவங்கெல்லாம் ஜெபம் பண்ணீங்களா? வீட்டில் போயிட்டு உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. சோத்திரம். எல்லா ஜனங்க வந்தாங்க, நல்ல வார்த்தையை கேட்டாங்க.
சோத்திரம், அல்லேலூயா. ஆமா, அதுதான் ஆண்டவர் நம்மளை செய்ய சொல்லி இருக்கிறார். தேவன் அறியாத ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு வார்த்தையை கொடுத்து அனுப்பணும், இயேசுவை கொடுத்து அனுப்பணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இதெல்லாம் தேவனுக்குரிய காரியங்களாக, தேவன் பிரியப்படுகிற விஷயங்களாக செய்யணும். தேவன் உங்களுக்கு நிறைவை கொடுக்கும்போது, கொஞ்சம் கூடுதல் கொடுக்கும்போது என்ன பண்ணோம்? ஐயா, விதவைகள், முதியவர்கள், வயசானவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா செய்யுங்க அப்படின்னு என்ன செய்யணும்? சபையின் மூலமா நீங்க செய்யணும். அதை நாங்கள் ஆட்களை பெருக்குவோம். அதை திறந்து சொல்லுங்களேன். அவங்களுக்கு கொடுக்கறத அதிகமாக்குவோம். இன்னும் முதியவர்கள், கஷ்டப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் வந்த ஆட்களை கொஞ்சம் பெருக்கிக்குவோம். சொல்லுங்கள் அல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக செஞ்சுட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதிகப்படுத்திக்கலாம். இன்னும் என்ன செய்யலாம்? அதிகப்படுத்திக்கலாம். வயசு கூடவருங்க, முதியவருங்க, நம்மளே சாப்பிட்டு சாப்பிட்டு போயிட்டே தாங்க இருக்கு. ஏங்க, ஒரு 300 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 5 கிலோ அரிசி மாதம் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தா அது ஒரு வயதான பாட்டி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ தாராளம் தெரியுங்களா அவங்களுக்கு? மாதம் முழுதும் அவங்க வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. ரேஷன் பொருளோட இந்த அரிசியை வச்சு மாதம் முழுதும் சாப்பிட்டுக்குவாங்க. நீ கொடுக்குற 300 ரூபா அவர்களுக்கு எவ்வளோ பெரிய உதவியாக இருக்கு. கைகளை உயர்த்தி நல்லா சத்தமாக சொல்லுங்க. சாதாரணமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். எப்படி இப்படி போய் அப்படி வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? சர்வ சாதாரணமாக எவ்வளோ பணங்களை செலவழிக்கிறோம். ஆனால் உபயோகமாக நம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு செய்கிறோமா அப்படின்றத நம்ம நிதானிக்கணும். பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த பழக்கம் உங்களுக்கு வரணும். சகோதரர்கள், உன் குடும்ப உறவுகளாக கூட இருக்கலாம், உன் சொந்த பந்தங்கள் கூட இருக்கலாம், உங்கள் தாய் தகப்பனும் இருக்கலாம். கஷ்டப்படுற சூழ்நிலையில் இருக்கிற அவங்களையும் அந்த ஆசீர்வாதம் பெறணும். அந்த ஆசீர்வாதம், நீ பெற்ற ஆசீர்வாதத்தில் அவர்களும் நிறைவு அடையணும்னு சொல்லி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பங்கு உன்னோடது போயிட்டே இருக்கணும். அப்போதாங்க அவங்க ஆசீர்வதிக்கப்போம். நம்ம ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்கும். கைகளை உயர்த்தி நல்ல சத்தமாக சொல்லு. அப்போ மோசே, இந்த கீழையாத்து மலை அவ்வளவு பிளஸ்ஸிங்கான ஒரு இடம். இப்போ காத்து ஏராளம் சொல்லி பேர் வச்சும்போது, பிறக்கும் போது தான் பேர் வச்சான். அவன் வளர்ந்து அவங்க சந்ததி தலைமுறை 500 ஆண்டுகளுக்கு பின்பு பெருங்கூட்டமாக வந்து நிற்கிறாங்க. நிற்கும் போதும் அவர்களுடைய ஆடு மாடுகள் அதிகமாக இருந்தது. அவங்களுடைய ஆசீர்வாதம் பெருக்கமாக இருந்தது தான் போட்டிருக்கு. ஏராளமாக இருந்ததுனால இந்த இடம் நல்லா இருக்குமே, எங்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு, நாங்கள் தொழுவங்களை இந்த இடத்துல கட்டுவதற்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் பயந்து, இன்னும் உங்கள் சகோதரர்லாம் சுதந்திரம் வாங்கலை, உங்களுக்கு நிறைய ஆடு மாடு இருக்குது, இடம் நல்ல இடமா இருக்குன்னு கேட்குறீங்க, தப்பு இது சொன்னாரா இல்லையா ஊழியக்காரர்? சொல்லுங்களேன், அல்லேலூயா. தப்பு. அப்படி நீங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது, நல்ல இடத்தையும் கேட்டு பெற்றுக்கிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா தவறல்லவா? அப்படிங்கும்போது இவங்க தகுதியான விளக்கங்களை சொன்னதுனால பின்னாட்களில் மோசே என்ன செய்கிறார் தெரியுங்களா? அவங்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். உபாகம் புஸ்தகத்தில் பாருங்க, அதை சொல்லுவார். 33ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனம் வாசிங்க பார்ப்போம். மோசேவே அவர்கள் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தினால சந்தோஷப்பட்டு அவர்களை தேவனை மகிமைப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிப்பார். 33:20-21 காத்தை குறித்து காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிற, அதாவது இங்க வந்து ரூபனையும் கொண்டு வரல, மனாசேவையும் கொண்டு வரல. யாரை மட்டும் மோசே சொல்றாரு? ஆய திறந்து தான் சொல்லுங்களேன் தம்பிகளும், கூட வசனத்தை கத்துக்கலாம். பிரதர்ஸ் சொல்லுங்க, யாரை குறித்து சொல்றாரு? காத்தை குறித்து மாத்திரம் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். சொல்லுங்க. காத்தை குறித்து காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். விஸ்தாரமான இடத்தை கொடுத்தார். அவங்க கேட்டு பெற்றுக்கொண்டாங்க. அது யாரால கிடைச்சதுன்னு சொல்ல வரார் மோசே. இப்போ தேவனாலே கிடைக்க பெற்றது என்று சொல்ல வரார். எங்க சத்தியத்தை அப்படி கேட்டுட்டு அப்படி போறவங்களா இருக்கக்கூடாது, செயல்படுகிறவர்களா நம்ம மாறணும். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அவன் சிங்கத்தை போல் தங்கியிருந்து புயத்தையும் உச்சந்தலையும் பீறி போடுவான். அவன் தனக்காக முதலிடத்தை பார்த்து கொண்டான். அங்கே தனக்கு நியாய பிரமாணிக்கன் கொடுத்த பங்கு பாத்திரமாய் இருக்கிறது. ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் இருந்து மற்ற இஸ்ரவேலுடனே கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்றான். அல்லேலூயா. சொல்லுங்க. முதல் சுதந்திரம் பெற்றுக்கொண்டான். விஸ்தாரமான இடத்தை கொடுத்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆனாலும் அவன் நீதியை நியாயத்தையும் செய்து நடப்பான். அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை செய்வான், கொடுத்து வாக்கு மாறாம செய்வான் அப்படின்றார். நீதியை நியாயம் என்னன்னு? தேவனுடைய சித்தம். எல்லாரும் போய் சுதந்திரம் அடைய வேண்டும், எல்லாரும் போய் சுதந்திரம் பெற வேண்டும்.
முதல்ல சொன்னா, என் சகோதரர்கள் போய் அந்த சுதந்திரத்தை பெறும் வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், நாங்கள் இங்கே தங்கிட மாட்டோம். எங்கள் குழந்தைகள் பிள்ளைகளை மற்ற எங்கள் ஆடு மாடுகளை அங்கே விட்டுட்டு போவோம். நாங்கள் சகோதரர்கள் போய் மொத்த சகோதரர்கள் சுதந்திரம் அடைகிற வரைக்கும் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்வோம். அங்கிருந்து ஒரு சுதந்திரத்தை நாங்கள் பெற மாட்டோம். அவர்கள் சுதந்திரம் அடைந்த பின்பு எங்கள் சுதந்திரத்துக்கு நாங்கள் திரும்புவோம்னு சொல்லி அவர்கள் வாக்கு கொடுத்ததை மோசே அவருடைய முடிவு நாட்களில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறார். இன்னும் முழுசா அவங்க அடையல, இன்னும் எல்லாம் நிறைவேறி முடியல. அடுத்து யோசுவா கையில மாறுது தலைமை. அதுக்கு முன்பு மோசே சொல்லிட்டு போறாரு பாருங்க, கவனிக்கிறீங்களா எல்லாரும்? அதுக்கு முன்னாடி மோசே சொல்லிட்டு போறார். என்ன சொல்லிட்டு போறாரு? நல்ல விஸ்தாரமான இடத்தை கொடுத்தீங்களா ஆண்டவர். அப்போ எப்படி ஆண்டவர் கொடுத்தாரு பார்த்தீங்களா? அப்போ அந்த மனது இருந்தால் நமக்கு அது நிறைவாகும். கேலையாத் இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் ஆசீர்வாதமான ஒரு பட்டணம், ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு மகிமையான ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு பட்டணம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நிறைவான ஒரு இடமாக இன்றைக்கும் காணப்படுகிறது அந்த இடம். என்றென்றைக்கும் அதில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருப்பார். தேவனுடைய ஆசீர்வாதம் ஒன்று அப்படின்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதம் அவராக எடுக்கிற வரைக்கும் ஒருவனால் அதை பறிக்கவே முடியாது. அது பெருகிட்டே இருக்கும். அது ஏராளம்னா ஏராளமாக தான் இருக்கும், நிறைவுனா நிறைவாகத்தான் இருக்கும். அது கர்த்தர் ஒரு இடத்தை ஆசீர்வதிச்சார்னா அதில் குறைவு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த மனது, இந்த எண்ணமும் நமக்கு அவர்களை போல அந்த உதவி செய்கிற குணம். இரண்டாவது, நியாயத்தையும், எப்படி நீதியும் நியாயத்தையும் செய்வான்னா தேவ சித்தத்தை அவன் செய்வான் அப்படின்னு சொன்னது போலவே அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது காரியம், வாக்கு மாறாமல் என்ன செய்தார்கள்? அவர்கள் சுதந்திரத்தை என்ன செய்தார்கள்? பெரும்படியாக யுத்தத்துக்கு சென்றார்கள். எப்படி? என்ன கொடுத்தாங்க மோசேகிட்ட? வாக்கு கொடுத்தாங்களா இல்லையா? என்னன்ட்டு நாங்களும் சுதந்திரம் அடைகிற வரைக்கும் கூட செல்லுவோம். அப்போ மோசே செத்துட்டார், மோசே மரிச்சாச்சு. இப்போ பொறுப்பு யார்கிட்ட போயிடுச்சு? இப்போ நம்ம பாருங்க, சிலதெல்லாம் களம் மாறினா நம்ம மைண்டு மாறிடும். ஹலோ, கவனிக்கிறீங்களா எல்லாரும்? சிலதெல்லாம் சூழ்நிலைகள் மாறும்போது நம்ம மைண்டு மாறும். அவங்க அப்பவும் மைண்டு மாறல. அவங்க என்ன செய்கிறாங்க? யோசுவாவுடைய காலத்தில் கூட வாக்கு மாறாதவர்களாக, யோசுவா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, 12-13 வசனம் வாசிங்க. யோசுவா 4ஆம் அதிகாரம் 13-14 வசனம். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் மோசே தங்களுக்கு சொன்னபடி, நல்லா கவனிங்க, மோசே தங்களுக்கு சொன்னபடியே அணி அணியாய் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கடந்து போனார்கள். அணி அணியாய் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கடந்து போனார்கள். ஏறக்குறைய 40,000 பேர் யுத்த சன்னத்தராய் யுத்தம் பண்ணும்படி கர்த்தருக்கு முன்பாக எரிகோவின் சமமான வெளிகளுக்கு கடந்து போனார்கள். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன மாறல? அவங்க வாக்கு மாற கிட்டத்தட்ட 40,000 பேர் யுத்தம் பண்ணும்படி அவர்களுக்கு கர்த்தருக்கு முன்பாக எரிகோவின் சமவெளியிலே கடந்து போனார்கள்னு போட்டிருக்கு. சொன்னாங்கல்ல, போவோம், நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு. இப்போ நமக்கு சுதந்திரம் கிடைச்சி போச்சு. மோசேகிட்ட தான் சொன்னோம், மோசே மறிச்சிட்டாரு. யோசுவாகிட்ட ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி நம்ம இங்கேயே இருந்துருவோம். இவ்வளோ ஜனம் இருக்கிறாங்களே, நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களா அவங்க சுதந்திரத்தை அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படி இல்லாதபடி மோசே கிட்ட கொடுத்த வாக்கு, யார்கிட்ட கொடுக்குற வாக்கு? தேவனுக்கு முன்பாக அவர்கள் தேவனிடத்தில் வாக்கு கொடுக்குறாங்க, என் சகோதரர்களும் போய் சுதந்திரத்தை அடையும்படி. அப்போ வாக்கு மாறல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் பண்ணுற பொருத்தனைகள், வாக்குகள், ஸ்தோத்திரம், புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. நம்ம வாக்கு மாறாமல் உறுதியா நிற்கிறாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உறுதியாய் நின்று கர்த்தருடைய காரியத்தில் யுத்தத்துக்கு வசனம் சொல்லு, கர்த்தருக்கு முன்பாக கடந்து போனார்கள்னு போட்டிருக்கு. யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக. இந்த உண்மைகள், இந்த வழிநடத்துதல்கள் தான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். அப்போ அவருடைய ஆசீர்வாதமோ, அவர் கூட இருப்பதோ, அவருடைய ஆசீர்வாதமோ நம்ம வாழ்க்கையில குறையவே குறையாது. சத்தமா தான் சொல்லுங்க. என்ன பண்ணாது? பெருக்கம் குறையாது, ஏராளம் வாழ்க்கையில குறையாது, மிகுதி குறையாது, திரள் குறையாது. நான் சொல்றேன், அதாவது உன்னுடைய பட்ஜெட் வந்து ஒரு 30,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள வச்சுக்க. அதிகபட்சம் இன்னைக்கெல்லாம் 30,000 ரூபாய் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, குறைஞ்சது
ஒரு 30,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற அப்படின்னா நீ கர்த்தருக்கு உண்மையாக நல்ல ஒரு காரியங்களோடு இருக்கும்போது நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். 30,000 ரூபாய் பட்ஜெட்டு முடிஞ்சு மாசமானா முடிஞ்சு மீதம் நீ எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒன்று ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். நீ 50,000 ரூபாயில் இருக்கிறேன்னா 50,000 முடிஞ்சு மீது எடுக்கிற மாதிரி செய்வார். நீ 1,00,000 ரூபா உனக்கு மாதம் தேவைப்படுதுன்னா 1,00,000 முடிஞ்சு மீது எடுக்கும்படி செய்வார். அது நாளைக்கு 1 கோடியாக மாறினாலும் அதை மீதம் எடுக்கிறது செய்வதற்கு அதுலேயும் ஒரு ஏராளத்தை உண்டாக்குவதற்கு என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதுலேயும் ஒரு ஏராளத்தை உண்டாக்குவதற்கு, ஒரு நிறைவை உண்டாக்குவதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பெருக பண்ணிக்கிட்டே இருப்பார் நம்மளை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ நம்ம அந்த உதவி செய்கிற குணம் முதல்ல இல்லை, அந்த மனம் மாறாம உண்மையா சொன்னாங்க, இல்லை நாங்கள் உதவி செய்வோம் அப்படின்னு, அவர்களும் சுதந்திரத்தை பெரும் வரைக்கும் அப்படின்னு. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? வாக்கு மாறாமல் செயல்பட்டார்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என்ன மாறல? அவங்க வாக்கு மாறல. அவன் பாருங்க, தாவீது யோனாத்தான் அவன் ரொம்ப அவங்க 2 பேர் ஃபிட்டாக இருந்தாங்க. இப்போ யோனாத்தான் அவனுக்கு உதவி செஞ்சுட்டே இருந்தான். யாருக்கு? தாவீதுக்கு. அவன் ராஜகுமாரனா இருக்கிறான். இப்போ இவன் ராஜகுமாரனா இல்லை, தாவீது. அப்போ யோனாத்தான் ராஜகுமாரனா இருக்கும்போது யாருக்கு உதவி செஞ்சுட்டே வந்தான்? தாவீதுக்கு உதவி செஞ்சுட்டே இருந்தவன் பின் நாட்களில் தாவீது கிட்ட கேட்குறான், நீ ஒரு நாளைக்கு ராஜாவாயிடுவ, அப்போ என் சந்ததியை நீ காப்பாற்றுவியா அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடு அப்படின்னு கேட்குறான். இப்போ தாவீது என்ன பண்ணிட்டாரு? வாக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. கண்டிப்பாக நான் ராஜாவாகும் போது உன் சந்ததியை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு போயிடுவேன். காலங்கள் உருண்டோடு ராஜாவாயிட்டார். அந்தஸ்து வந்துருச்சு, மேன்மை வந்துருச்சு, நிறைய விஷயங்கள் தாவீதினுடைய வாழ்க்கை நடக்குது. டக்குன்னு யோசிக்கிறார், நான் யோனாத்தானுடைய குடும்பத்துக்கு நான் உதவி செய்யணும், அவர்கள் யாராவது மீது இருக்கிறாங்களா தேடி பிடிங்க ஊரில் அப்படின்னு. மோபிபேசத் ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லி ஒரு பையனை அவன்கிட்ட கொண்டு வராங்க. அவன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு அவனை சொல்கிறான். அவனை தன்னோடு கூட ராஜா போஜனத்தில் தன்னுக்கு என்ன ஆகாரமோ என்னோடு கூட ஆகாரம் புசிக்கவும் ஒரு ராஜகுமாரனுக்குரிய எல்லா அந்தஸ்தையும் ஸ்தானத்தையும் யோனாத்தானுடைய சந்ததியாகி மோபிபேசத்திற்கு அவன் கொடுத்தான். ரெண்டாவது நீங்க பார்க்கும்போது யாரு? யோசுவால வறுமை 6ஆம் அதிகாரத்தில் கிபியோனியர். கவனிங்க, கிபியோனியர் சவுல் துரோகம் பண்ணிடுவான் கிபியோனியருக்கு. அப்போ கிபியோனியர் தாவீது கிட்ட சவுல் எங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணார், அதனால தான் இந்த தேசத்தில் பஞ்சம் அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், கிபியோனியர்களோட ரத்தத்தினால தான் இந்த காரியம். அப்போ என்ன செய்யணும்னு அவ கிபியோனியரை கூப்பிட்டு கேட்கும்போது, சவுளுடைய குடும்பத்தை எல்லாம் நாங்கள் கொல்லணும். எப்படி? ஒருத்தர் கூட எங்கள்கிட்ட ஒப்பு கொடுங்க, வேற இஸ்ரவேலுடைய சுதந்திரத்தை நாங்கள் அழிக்கணும்னு எங்களுக்கு விருப்பம் இல்லை. சவுல் எங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு சவுளுடைய குடும்பத்தை மட்டும் எங்கள்கிட்ட ஒப்பு கொடுங்கன்னு கேட்குறாங்க கிபியோனியர். அப்போ எல்லாத்தையும் தாவீது என்ன வேணா செய்யலாம், நல்லா கவனிங்க. ஆனால் தனக்கு உதவி செய்த யோனாத்தானுடைய மகன் மோபிபேசத்தை காப்பாற்றி விட்டு மற்ற எல்லாரையும் தாவீது ஒப்பு கொடுத்தான். வாக்கு கொடுத்ததுல என்ன செய்யல? சத்தமா சொல்லுங்க. வாக்கு கொடுத்ததுல என்ன பண்ணல? அவன் மாறாதபடி உண்மையுள்ளவனாயிருந்தான் கடைசி வரைக்கும். அதான் தேவன் பார்க்கிறார். தேவன் முன்னாடி நம்ம கொடுத்த வாக்கு அதை என்ன செய்யக்கூடாது? நம்ம மீறக்கூடாது, மாறிவிடக்கூடாது. இப்ப யோனாத்தானா பார்க்க போறார், சோத்திரம் என்ன நடக்கும்? இல்ல, தேவனுக்கு முன்பாக கொடுத்த வாக்கு அது நம்ம என்ன செய்யக்கூடாது? மீறக்கூடாது என்பதிலே தேவனுடைய பிள்ளைகள் கவனமா இருக்கணும். நீங்க ஹலோ சொல்லுங்க. அனாவசியமா யாருக்கு வாக்கு கொடுக்கணும்? ஆனா ஒரு காரியத்தை இதை செய்வேன், இதை பண்ணுவோம் அப்படின்னு தேவனுடைய காரியமா தேவனை முன் வச்சு நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்ம தேவனுடைய பரிசுத்தாவியின் முத்திரை நம்ம மேல் இருக்கு. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் நாம. சொல்லுங்கள் அல்லேலூயா. அவளை கொடுத்த வாக்குல இருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? வாய் திறந்து சொல்லுங்க, மாறக்கூடாது. நம்ம சோத்திரம் அல்லேலூயா. நம்ம கூடுமான வரைக்கும் இந்த உதவி செய்வோம், இந்த காரியங்களை செய்வோம், இந்த விஷயங்களை செய்வோம்னா வாக்கு மாறாமல் நம்ம நிற்கும் போது கர்த்தர் நம்ம மேல கிருபை வைப்பார். நமக்கு கர்த்தர் நமக்கு இரக்கம் வைப்பார். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில குறையாது. சொல்றது விளங்குதாங்க? ஒரு அல்லேலூயா ஆமென் சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணாது? நம்ம வாழ்க்கையில
குறையாது. நம்ம வாழ்க்கையில் இன்னும் ஏராளங்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னும் தாராளங்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, பல நேரங்களில் பல வாக்குகளை கொடுக்குறோம். சர்வசாதாரணமாக வாக்கு கொடுக்கறது, அப்புறம் மாற்றி கொள்றதோ, இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகில்லை. தேவனுடைய பிள்ளைகள் அதை எங்கேயுமே செய்யாதீங்க, எந்த இடத்துலையுமே செய்யாதீங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன் தகுதிக்குரிய விஷயத்த உன்னை சொல்லிட்டீன்னா, கர்த்தர் எனக்கு அதை நிறைவேற்றுவதற்கு கிருபை கொடுங்கன்னு கேளு. கர்த்தர் அதை நிறைவேற்றுவதற்கு உனக்கு கிருபை கொடுக்க என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அவன் பிறக்கும் போது ஒண்ணுமில்லாத அவன் பிறக்கும் போதே அவள் லேயாள் ஒரு மனதில் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சா. ரூபன் பிறக்கும் போது கணவர் என்னை நேசிப்பார்னா, யூதா பிறக்கும் போது கர்த்தரை துதிப்பேன்னு சொன்னான். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கும் போது ஒன்று சொன்னவ, காத்து பிறக்கும் போது மட்டும் சொன்னா ஏராளம் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அது அவனுடைய லைஃப்ல நடக்குது. அவர்கள் அந்த லைஃபை எப்படி பாதுகாத்து கொள்றாங்கன்றது முக்கியமா இருந்தது இல்லையா? கீழையாத்துல அவர்கள் அருமையான ஒரு ஆசீர்வாதம் உள்ள இடத்துல ஆடு மாடுகள் நிறைந்தவர்கள், அதாவது வீட்டில் எல்லா நிறைவுகளும் உடைய நிறைவான இடத்துல தான், உன்னை செழிப்பான இடத்துலயே தான் கொண்டு வர, பசுமையான புல்வெளியில அமர்ந்த தண்ணீர் அண்டைகளில் தான் உன்னை வழி நடத்துவார். என் ஆண்டவர் குறையில்லாமல் நடத்துவார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், எனக்கு தாழ்ச்சி இருக்காது. காரணம், என்னை செழிப்புள்ள இடங்களுக்கு என்னை கொண்டு போவார் என் ஆண்டவர். நம்புங்க, இதெல்லாம் இருதயத்தில் இதெல்லாம் விசுவாசிங்க. என்னை நிறைவான இடத்துக்கு தான் ஆண்டவர் கொண்டு போவார். என்னை பிளஸ்ஸிங்காக தான் என்னை வச்சிருப்பார், என் ஆசீர்வாதமாக தான் வைத்திருப்பார். அந்த குறைய பார்த்தோ இதெல்லாம் பார்த்து மிரளாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இல்லை ஆண்டவர், என் வாழ்க்கையில் ஏராளம் இருக்கும், என் வாழ்க்கையில் மிகுதி இருக்கும் ஆண்டவரே. ஏன்னா நீ மிகுதியானவர், அவர் நிறைவானவர், அவர் பெருக்கத்தின் தேவன் இல்லையா? அவர் நிறைவின் தேவனுங்க. சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிச்சார்னா அதிகமாக தான் ஆசீர்வதிப்பார், நிறைவாக தான் ஆசீர்வதிப்பார். அவருக்கு அப்படிதான் மனசு வரும், மனுஷனுக்கு அப்படி வராது இல்லையா? தேவன் ஆசீர்வதிச்சாலே அந்த ஆசீர்வாதம் எப்படி தான் இருக்கும். நோவா ஆசீர்வதிக்குமான்னு சொன்னார், நீங்கள் திரளாய் பெருகி வர்த்தித்து விருத்தி அடைவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறார் பார்த்தீங்களா? நீங்கள் திரளாய் பெருகி வர்த்தித்து விருத்தி அடைவீர்கள் அப்படிதான் சொல்லிட்டு போறார். திறந்து தான் சொல்லுங்களேன், ஒன்றும் வரமாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்கங்க போற ஆசீர்வாதம் வரப்போ, நீ இன்னைக்கு ஆமேன்னு சொன்னேன்னா, இது விசுவாசத்தில் உறுதியாக நின்னா உன்னை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். வர்த்தித்து உன்னை விருத்தியாக்காம விட மாட்டார். உன்னை செய்வார், அது நடக்கும். எல்லா தருத்தர் ஆவிகள் ஓடும், வறுமை ஆவி ஓடும், குறையின் ஆவிகள்லாம் ஓடும் இயேசுவின் நாமத்தினால். கையை தட்டி சொல்லு அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. உன் லைஃப்ல ஆசீர்வாதத்தை பார்ப்போம். நம்ம வறுமையோடையோ இல்லாமையோடையோ குறைவோடவோ என்னுடைய லைஃப் என்ன செஞ்சிடாது, ஒரு நாளும் முடியவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு உண்மையா இருக்கிறவர்களை நிறைவோடு என் தேவன் ஆசீர்வதிச்சு தான் தீருவார், நிறைவோடு தான் நடத்துவார் அவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நிறைவான இடத்துல செழிப்பான இடத்துல அவர் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கும் போது அப்படிதான் ஆசீர்வதிக்கிறார் பாரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, எப்படி சொல்றாரு பாருங்க. எப்படி வாய் திறந்து சொல்லுங்களேம்மா. ஹலோ, கவனிக்கிறீங்களாம்மா? இங்க வாய் திறந்து சொல்லுங்க. என்ன சொன்னாரு? உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று தேவன் மேலேயே சத்தியம் வச்சுக்கிட்டாராம். புரியுதுங்களா? என் மேலேயே ஆணையிட்டு கொள்ளுகிறேன், சத்தியம் வச்சுக்கிறேன், உன்னை அப்படி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்றார் பார். கூட எக்ஸ்ட்ரா சொல்றார் ஆண்டவர், பெருகவே பெருக பண்ணுவேன். அப்படிதான் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். பெருக்கம் எல்லாமே நிறைவை தான் கொடுப்பார், மிகுதியாக தான் கொடுப்பார், நிறைவுள்ளதாக தான் கொடுப்பார். அப்ப நம்ம மனம் இவர்களைப் போல அந்த காத்தினுடைய அந்த குணம் அவர்களைப் போல என்ன குணம் நமக்கு இருக்கணும், தேவன் அதை நம்ம கிட்ட கண்டிப்பா எதிர்பார்க்கிறார். அதை நிச்சயம் எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல. என்னது? நாம சகோதரர்களும் மற்றவர்களுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு எதெல்லாம் தகுதியா இருக்குதோ அதுல எல்லாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். சொல்றது விளங்குதாங்க? பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? ஆம். அதுக்கு என்னெல்லாம் என்னால் செய்ய முடியும்,
என்னெல்லாம் என்னால் என் தகுதிக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் செய்ய செய்ய உன் வாழ்க்கையில் ஏராளம் உண்டாயிட்டே இருக்கும். ரெண்டாவது, அந்த செய்வேன்னு சொல்லி கொடுக்குற வாக்கிலிருந்து மாறாமல், மனம் மாறாமல். ஏன்னா ஆண்டவர் என்ன செய்யறதுல, வாக்கு கொடுத்ததுல, ஹலோ, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் எப்படிதான் இருக்கணும்? வாக்கு கொடுத்ததுல மாறக்கூடாது. வாக்கு பண்ணதுல எப்படி இருக்கிறவர்களா இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாக அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக நடக்கிறவர்களாக இருந்தார்கள். மூன்றாவது காரியம், பிரியமானவர்களே பாருங்க, அவர்கள் மூன்றாவது காரியம், கர்த்தருக்கு துரோகம் செய்யவில்லை, அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. அல்லேலூயா. இந்த காரியத்தின் நிமித்தமாக அந்த ஒரே ஒரு வசனம், ரெண்டாவதுனுடைய நிறைவில் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம், யோசுவா புஸ்தகம் 22 இருக்கு பாருங்க. மோசேயினால் அவர்கள் யுத்தம் முடிந்து எல்லா சுதந்திரங்களும் அடைந்த பின்பு அவர்கள் ஊருக்கு திரும்புகிறாங்க. அப்போ யோசுவா அவர்களை ஆசீர்வதித்து, மனதார ஆசீர்வதித்து அனுப்புகிறான். 22ஆம் அதிகாரத்தில் இருக்குது இதெல்லாம், சரிங்களா? எல்லா வசனத்தையும் வாசிக்க நேரம் இல்லை, 5லிருந்து வாசிக்க பார்ப்போம். ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளிலெல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படியேயும் நியாய பிரமாணத்தின் படியையும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாய் இருங்கள் என்றார். அனிவதமாய் யோசுவா அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். மனாசியின் பாதி கோத்திரத்துக்கும் மோசே பாசானிலே சுதந்திரம் கொடுத்தான். அது மற்ற பாதிக்கு யோசுவா யோர்தானுக்கு இப்புறத்தில் மேற்கே அவர்களுக்கு சகோதரரோட கூட சுதந்திரம் கொடுத்தான். யோசுவா அவர்களை அவர்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிடுகிற போது அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யம், நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கிறான் பாருங்க, நீங்க மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும், நீங்க மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்போடும் அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி உங்கள் சத்துருக்களிடத்திலே கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரரோட பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்றார். அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத்து புத்திரரும் மனேசின் பாதி கோத்திரத்தாரும் கர்த்தர் மோசேக்கு கொண்டு கட்டளையிட்டபடியே தங்கள் கைவசம் பண்ணிக்கொண்ட தங்கள் காணியாட்சியான தேசமான கீழையா தேசத்துக்கு போகும்படி புறப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்போ அவங்க வந்து மனதார அந்த யுத்தத்தில் நின்று தன் சகோதரருடைய சுதந்திரங்கள் எல்லாம் அவங்க முடிச்சு இப்போ வாக்கு கொடுத்ததில் மாறாமல் அவர்கள் திரும்பும்போது யோசுவா எவ்வளோ சந்தோஷத்தோடு ஆசீர்வதிக்கிறான். இன்னும் ஆசீர்வாதத்தை கூட்டுதலாக வைக்கிறார் அவங்க மேலே. சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்னும் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வாதத்தை கூடுதலாக அவங்க தலைமையில வைத்து அனுப்புகிறார். இதுதாங்க நம்ம உதவி செய்கிற குணத்தை முதல்ல வளர்த்துக்கிட்டு அந்த உதவி செய்கிற குணத்திலிருந்து பின்வாங்காமல் நம்ம நின்று செயல்படுத்தி முடிக்கும் போது இன்னும் நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரைட். இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க திரும்புகிறாங்க, ஊருக்கு திரும்பிட்டாங்க. ஊருக்கு திரும்பினதுக்கப்புறம் அவர்கள் போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, யோர்தானுக்கு நடுவில் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார்கள். ஒரு பலிபீடம் கட்டுறாங்க. நல்லா கவனிக்கணுங்க. அவங்க அந்த பக்கம் யோர்தானுக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க. 9.5 கோத்திர ஜனங்கள், 9.5 கோத்திரம். இவங்க வெறும் 2.5 கோத்திரம் தான் யோர்தானுக்கு இப்புறத்தில். இப்போ அவங்க அந்த எல்லையில ஒரு பலிபீடத்தை மாத்திரம் உண்டாக்குறாங்க. இது இப்போ 9.5 கோத்திர இஸ்ரவேலர்கள் கேள்விப்படுகிறார்கள். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார்னா, நீங்கள் ஆங்காங்கே என்ன செய்யக்கூடாது? பலிபீடம் கட்டவும் கூடாது, பலி செலுத்தவும் கூடாது. நீங்க என்ன பண்ணோம்? நான் தெரிந்து கொள்ளும் ஒரே ஒரு இடத்துல. இப்போ சீலாவை தான் கர்த்தர் அங்கே தெரிந்து கொண்டார். அங்கே தான் ஆசாரியம் கூட இருந்தது, அங்கே தான் பலி செலுத்தி வந்தாங்க. எங்கே? சாலமோன் ஆலயம் கட்டுற வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க. இவர்கள் இங்கே பலிபீடம் கட்டுறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக போகும். இவங்க 2.5 கோத்திரமும் இப்போ போயிட்டவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க போல, நம்மளை விட்டு இப்படி தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே, இவங்க நிமித்தமாக நமக்கும் பாதிப்பு வருமேன்னு சொல்லி இந்த 9.5 கோத்திர ஜனங்களும் திரும்பி போய் அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க? அவங்க சம்மதிக்கல, அவங்க விரோதமாக போகிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள்ட்ட யுத்தம் பண்ணுறதுக்கும் தயாராக இந்த 9.5 கோத்திரத்துலேருந்து முக்கிய தலைவர்கள் எல்லாம் போய் அங்கே நிற்கிறாங்க. அப்போ அந்த 2.5 கோத்திரத்தினுடைய ஜனங்கள் சொல்லக்கூடிய ஒரு அருமையான காரியம், அதை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். 22ஆம் அதிகாரத்தில் 10லிருந்து 10-11 மட்டும் வாசிங்க பார்ப்போம்.
கானான் தேசத்தில் இருக்கிற யோர்தானின் எல்லைகளுக்கு வந்தபோது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் அங்கே யோர்தானின் ஓரத்திலே பார்வைக்கு பெரிதான ஒரு பலிபீடத்தை கட்டினார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் கானான் தேசத்துக்கு எதிரே இஸ்ரவேல் புத்திரருக்கு அடுத்த யோர்தானின் எல்லைகளில் ஒரு பீடத்தை கட்டினார்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். அவர்கள் அதை கேள்விப்பட்ட போது இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படி சீலோவிலே கூடி, ஏன்னா அங்கதான் தேவனுடைய ஆசாரிப்பு கூட அங்கிருந்து இங்க புறப்பட்டு வராங்க. சீலோவிலே கூடி இங்க கீழையாத் தேசத்துக்கு வராங்க. இங்க வரும்போது அவர்கள் விளக்கம் சொல்றாங்க பாருங்க. 26 இருந்து 29 வரைக்கும் வாசிங்க, எல்லாருமே பார்க்கலாம். 26 29 வரைக்கும். சர்வாங்க தகன பலிக்கும் அல்ல, பலிக்கும் அல்ல, எங்கள் சர்வாங்க தகனங்களாலும் பலிகளாலும் சமாதான பலிகளாலும் நாங்கள் கர்த்தரின் சந்நிதியில் அவருடைய ஆராதனையை செய்யத்தக்கவர்கள் என்று எங்களுக்கும் உங்களுக்கும் நமக்கு பின்வரும் நம்முடைய சந்ததிக்கும் நடுவே சாட்சி உண்டாகும்படிக்கு கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு எங்கள் பிள்ளைகளோட சொல்லாதபடிக்குமே ஒரு பீடத்தை நமக்காக உண்டு பண்ணுவோம் என்றோம். நாளைக்கு எங்களோடாவது எங்கள் சந்ததியாரோடாவது அப்படி சொல்வார்களானால் அப்பொழுது சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல, பலிக்கும் அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே சாட்சிக்காக எங்கள் பிதாக்கள் உண்டு பண்ணின கர்த்தருடைய பலிபீடத்தின் சாயலான பீடத்தை பாருங்கள் என்று சொல்லலாம் என்றோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற அவருடைய பலிபீடத்தை தவிர நாங்கள் சர்வாங்க தகனத்திற்கும் போஜன பலிக்கும் மற்ற பலிக்கும் வேற பீடத்தை கட்டுகிறதினாலே, நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு விரோதமாய் களங்கம் பண்ணுவதற்கும் இன்று கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதற்கும் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக சொன்னாங்க. கையை தட்டி சொல்லுங்களேன். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, வழி, வசதி, அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை அனுகூலமானதுனால தேவனுக்கு துரோகம் பண்ணலை, தேவனை விட்டு பின்வாங்கலை, தன் கூட இருக்கிற சகோதரர்களுக்கும் அவர்கள் என்ன செய்யலை, எதிரான காரியங்களை செயல்படலை. ஒரு அல்லேலூயா ஆமென் சத்தமாக சொல்லுங்க. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம். கர்த்தரை விட்டு நல்ல ஆசீர்வாதம் வந்தால் என்ன பண்ணுவாங்க, தங்களுக்கு ஒரு சேஃப்டி ஆகிட்டா என்ன பண்ணுவாங்க, கர்த்தரை விட்டு துரோகம். யார் துரோகம் பண்ணா? சவுல் துரோகம் பண்ணா, இரண்டகம் பண்ணனா, துரோகம் பண்ணினான்னு சாமுவேல் சொல்றார். இரண்டகம் பண்ணி தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டியே. சாதாரண ஒரு கழுதியை தேடி வந்த உன்னை அல்லவா தேவன் ராஜாவா மாத்தினார். சொல்றதை கவனிக்கிறீங்களாங்க? மரணத்துக்கு பாத்திரவான்களா இருந்தோம், எங்கேயோ கடந்தோம், குப்பையில கடந்த நம்மளை தூக்கிட்டு வந்து ஆண்டவர் ரட்சித்து நம்மளை தேவன் இங்கே சாட்சியாய் கர்த்தர் தம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கும் போது ஒரு நாள் என்ன செய்கிறவர்களா இருக்கக்கூடாது, சபைக்கு துரோகம் பண்ணுகிறவர்களாக, தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களாக, கர்த்தரை விட்டு விலகிறவர்களாக நம்ம காணப்படக்கூடாது. நமக்கு ஒரு அனுகூலமாக வாழ்க்கை வந்துருச்சு, நமக்கு ஒரு சேஃப்டி வந்துருச்சு, நமக்கு சூழ்நிலைகள் அனுகூலமாயிடுச்சுன்னு சொல்லி ஒரு நாள் கர்த்தரை விட்டு விலகக்கூடாதுங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் சபிக்கப்பட்டது என்று சொல்றார். நான் பழைய ஏற்பாடு சொன்னா பரவாயில்ல, புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்றார், கர்த்தரை விட்டு கிறிஸ்துவை விட்டு ஒருவன் பின்வாங்குவேனானால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவுள்னு சொல்றாருங்க. ஆமென் சொல்லுங்க. பின்வாங்குற இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. தேவனை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. நமக்கு சூழ்நிலைகள் அனுகூலமாயிடுச்சு, நல்ல ஆசீர்வாதம் வந்து சில சேஃப்டி ஆகும்போது ஜெபம் பண்ண வாழ்க்கை குறைவு, தேவ சமூகத்துக்கு தேடுவது குறைவு. இங்கே ஆராதிக்காம யூடியூப்லேயே ஆராதிச்சுக்கிறேன், அதில் செய்தியை கேட்டுக்கிறேன். சொல்றது விளங்குதான்? இப்பெல்லாம் அப்படி வந்துருச்சு இல்லை, ரொம்ப அர்ஜென்ட்டாக வெளியில் போக வேண்டியது வந்துருச்சு, யூடியூப்பில் போடுவீங்களே செய்தி, அதை பார்த்து கேட்டுக்கிறேன். இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். இல்லை அங்கங்கடாவது போகிறேன்ல, அப்படி சபைக்கு போயிடுறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கர்த்தருக்குரிய நாளா காலையிலேருந்து மாலை வரைக்கும் தம்முக்கு கொடுக்கப்பட்ட சபையில் இருக்கிறவன் தான் உண்மையான விசுவாசி. அப்படி ஒரு காரியம்னா சபைக்கு தெரியப்படுத்தி உண்மையாக சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஒழுக்கம் உள்ளவர்கள். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்போ மற்றவங்களெல்லாம் வேதம் சொல்லுறது ஒழுங்கற்று திரிகிறவர்களை நீ கண்டிக்கணும்னு சொல்றார் தீமோத்தேயுவை பார்த்து. மற்றதில் ஒழுங்கற்று திரிகிறவர்கள், இஷ்டத்துக்கு போய் இஷ்டத்துக்கு தங்களுடைய சுயத்தின்படி சுத்தகர்களாக இருக்கக்கூடாது, ஒழுங்குக்குள்ள இருக்க வேண்டும்.
கர்த்தருடைய சபைக்கு உட்பட்டு தான் நம்ம எந்த ஒரு காரியத்துக்கு போகிறதுனாலும் செய்கிறதுனாலும் தலைமைக்கு தெரியாமல் சபைக்கு தெரியாமல் என்ன செய்யக்கூடாது, ஒரு விஷயத்தை செய்யவே கூடாது. இன்னைக்கு வரைக்கும் நாங்கள்லாம் அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறோம். முக்கியமான எந்த ஒரு விஷயம்னாலும் என்ன பண்ணுவோம், எங்கள் தலைமைக்கு தெரிவிப்போம், சபைக்கு தெரிவிப்போம். சொல்லுங்கள் அல்லேலூயா, சொல்லுங்களேங்க. சில விசுவாசிகள்லாம் எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி முறையாக பேசுவாங்க, முறையாக சொல்லுவாங்க. ஏதாவது காரியம் அப்படின்னா சண்டே சூழ்நிலை அப்படிலாம் வந்தது, அதுதாங்க உண்மையாக எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். தேவன் அதை பார்ப்பார். நீங்கள் எங்கள்கிட்ட சொல்கிறத கர்த்தரே பார்ப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி நாம் என்ன பண்ணணும், விலகிறவர்களாக கொடுத்த ரட்சிப்புல நம்ம கடைசி வரைக்கும் உண்மையா நாங்கள் கர்த்தருக்கு துரோகம் பண்ணுறதோ கர்த்தரை விட்டு விலகிற காரியமோ எங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. அப்படி எதிர்மறையான தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வேலையை செய்யலை நாங்கள் ஒரு நாளும் செய்ய மாட்டோம். சோத்திரம் சொல்றது விளங்குதாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வேலையை ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம், துரோகம் பண்ண மாட்டோம், கர்த்தரை விட்டு பின்வாங்க மாட்டோம். இந்த இருதயம் நம்மகிட்ட இருந்தால் போதுங்க. இதுதான் அவங்க எல்லாத்துலையும் இந்த ஒழுக்கம் பாருங்க. முதல்ல என்ன செஞ்சாங்க, முதல்ல என்ன செய்தாங்க, தனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்க சுதந்திரம் மற்றவர்கள் தன்னுடைய சகோதரர்களுக்கு கிடைக்கும் வரைக்கும் நான் அவர்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு உதவி செய்கிற இருதயம். நான் பெற்றுக்கிட்ட நிறைவே அவன் பெற்ற என்ன பெறாட்டி என்ன, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், எனக்குரியதை எனக்கு கொடுத்துட்டு என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இல்லாதபடி மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு அல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த குணம் நிச்சயமா இருக்கணும். சத்தமா ஒரு அல்லேலி ஆமேன்னு சொல்லுங்க. அது கண்டிப்பா இருக்கணும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இந்த கீபோர்டு நம்ம ஜஸ்ட் உங்களுடைய நான் சாட்சிக்காக சொல்றேன். நான் சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் பெருமைக்காக சொல்லலை, ஜஸ்ட் சாட்சிக்காக சொல்றேன். நீங்க அதை விளங்கி கொள்ளணுன்றதுக்காக. இந்த கீபோர்டு இதுக்கு முன்னாடி வாங்கினது 4 வருஷம் 5 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இருக்கும். என் வண்டி வாங்கி 8 வருஷம் 10 வருஷம் ஆச்சு. லொடலொடன்னு ஒரு மாதிரி பார்க்க தான் பளிச்சுன்னு அப்படியே வெளியில் இருக்கு, ரொம்ப ஓட்டம் இல்லை, ஆனாலும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வண்டி எனக்கு ஒன்று தேவைப்படுது. சோத்திரம் அல்லேலூயா. ரூபன் வந்தாலும் இன்னொரு வண்டியும் தேவைப்படுது. அதிகமாக இப்போ வெளியில் நிறையா போகிற ஊழியத்துக்கு போகிறதுனால காரே தேவைப்படுது, வெளி இடங்களுக்கு அதிகமாக போகிறதுனால. சில சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட முதல்ல சபைக்கு என்ன தேவைப்படுதோ அதை தான் செய்கிறோம். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இதுவும் ஆஃபீஸுக்கு சேர்ந்து 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன், அட்வான்ஸ் 50,000 ரூபா கொடுத்தோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சபைக்கு என்ன காரியமோ அதைத்தான் முதல்ல செய்கிறவர்களாக நம்ம காணப்படும். பிரைஸ் அல்லாஹ் அல்லேலூயா. சபைக்கு செய்கிறது தேவன்றிருந்து பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று கொடுக்கணும். கடன் வாங்கி ஊரான ஏமாற்றி அந்த பண்ணி இதை பண்ணிலாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் சாபம் தான், அவர் ஆசீர்வாதம் வராது. நீ சம்பாதிச்சு உன் ஆசீர்வாதத்திலிருந்து நீ என்ன பண்ணோம், அதிலிருந்து கொண்டு வந்து ஐயா ஒரு மிஷனரி காணிக்கை கொடுங்க, ஐயா ஒரு கிராம ஊழியத்துக்கு கொடுங்க, இந்த ஆலய காணிக்கைக்கு வச்சுங்க, ஏதாவது சபைகளை கூட்டங்கள் வந்தால் வச்சுக்கணும் கொடுக்குறீங்கல்ல, அது எங்கிருந்து கொடுக்கணும், வாயை திறந்து சொல்லுங்க, எதிலிருந்து கொடுக்கணும், நீ கையிட்டு செய்கிற வேலையில் வருகிற வருமானத்திலிருந்து, அந்த ஆசீர்வாதத்திலிருந்து தான் வரணும். ஆமாம், வேற எந்த விதத்திலிருந்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது. அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது ஆசீர்வாதம் வராது. அதை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அந்த காணிக்கையை அது ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஜெபம் பண்ணி வாங்கிடலாம், ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். காயினும் அவன் காணிக்கை அங்கீகரிக்கப்படலை, ஆபேலையும் அவன் காணிக்கையை தான் கர்த்தர் அங்கீகரித்தார். உங்களுடைய நீங்கள் செய்கிற வேலையிலிருந்து கொண்டு வர காணிக்கை தான் இங்கே அங்கீகரிக்கப்படும். வட்டிக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது, கைமாத்து வாங்கி கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது. சோத்திரம் அல்லேலூயா. வேற எந்த விதத்திலுமே வாங்கிட்டு வந்து என்ன செய்யக்கூடாது. ஒரு தொழிலில் இப்போ ஏதாவது ஒரு கோல்மால் வேலையெல்லாம் பண்ணி அந்த மாதிரி இதுலாம் வருமானத்தை இது பண்ணியெல்லாம் கொண்டு வந்தெல்லாம் கொடுக்கக்கூடாது. இப்போ கவர்மெண்ட் உத்தியோகத்தெல்லாம் பண்ணுறவன் லஞ்சமெல்லாம் வாங்கிட்டு ஆண்டர் கொண்டு வந்து காணி கொடுக்குறான் நமக்கு என்ன ஏதோ கொடுக்குறான் போல நம்ம வாங்கிக்குவோம். அவன் லஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அந்த காணிக்கை எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார்? உண்மையான வருமானம். ஏன்னா கர்த்தர் பரிசுத்தர், நீதி உள்ளவர். காணிக்கைன்றது நீங்க விளையாட்டா எடுத்துக்கொள்ளாதீங்க, அது மகா கணத்துக்குரியது. அது இன்னைக்கு அதனுடைய மகத்துவம் நிறைய பேருக்கு தெரியல. அதுக்கு சத்தியங்கள் நிறைய பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் அநேக விஷயங்கள் இருக்கிறது. கணத்துக்குரியது. நம்ம சம்பாதிப்பதிலிருந்து தான் கொடுக்கணும் கர்த்தருக்கு. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க.
அது எப்பவுமே இது சொல்ல வேண்டியதாகிடுது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, காணிக்கு ஏதோ கூட்டம் ஐயா கேட்குறாருன்ட்டு போயிட்டு வட்டிக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து, இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுக்கவே இல்லை. உங்கள்கிட்ட என்ன இருக்குது சொல்லுங்க. எலியா என்ன கேட்டார்? எலியா உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு தான் கேட்டார். உங்கள்கிட்ட பக்கத்து வீட்டில் என்ன இருக்குது, அங்கே என்ன இருக்குது, அங்கெல்லாம் போய் கேட்டு போய் மாவு எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு வந்து எனக்கு ஒரு அடை சுட்டு கொடுனா கேட்டார். உங்கள்கிட்ட என்ன இருக்குது? அந்த மாவில் எண்ணெயில் எனக்கு முதல் ஒரு அடையை சுடு. உங்கள்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சத்தில் முதல்ல கொடு, உனக்கு அநேகம் ஆகும், அது பிளஸ்ஸிங் ஆகும். அது குறையாக குறைவிலிருந்து ஒன்று கொடுக்குற பாரு, புரியுதா உங்களுக்கு? 1000லேருந்து ஒரு 100 ரூபா கொடுக்குற பாரு, அது 10,000 மாறும், நாளைக்கு 1,00,000 மாறும். சபையில் அதுக்கு நிறைய சாட்சிகள் உள்ள இருக்கிறீங்க. 100 ரூபா கொடுத்து 1000 ரூபா கொடுத்து இன்னைக்கு 10,000 ரூபா காணிக்க கொடுக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் சம்பாதிக்கிற உள்ள ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டாருங்க. சோத்திரம். நல்லா தான் தட்டி சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் தேவன் உங்களை உயர்த்த முடியாதுன்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு அப்படி தான் நம்ம கொடுக்குறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி அவர்கள் பாருங்க அவ்வளவு அழகா உதவி செய்ய சொன்னாங்க. அதை சொன்ன வாக்க மாறாமல் இருந்தாங்க. எல்லா காரியங்களும் பெற்று நிறைவானதுக்கு பிறகு தேவனை விட்டு விலகாம, தேவனுக்கு துரோகம் பண்ணாமல், தன் சகோதரர்களுக்கு துரோகம் பண்ணாமல், அவங்களோட ஐக்கியமாகவும் இணக்கமாகவும் தேவனுக்கு உண்மையாகவும் இருப்போம் என்று தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். இந்த ஆசீர்வாதம் நிலைச்சே இருக்கும். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் ஏராளம், அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் மிகுதி, அப்படிப்பட்ட வாழ்க்கையில் திரள், அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் அதிகம், அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் பெருக்கத்தை தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார். கரங்களை தட்டி எல்லா தேவனை துதிச்சு அப்படியே சோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் தந்த வார்த்தைக்காக நல்ல துதிங்க பார்ப்போம். இந்த ஏராளம் உண்டாகட்டுன்னு விசுவாசிக்கிற